இவனை கட்டுப்படுத்த முடியலன்னா எப்படி கட்டுப்படுத்த முடியும்? அவன் ரத்தத்தையே கொதிக்க வச்சதே 100-200 வருஷமா பிரிட்டிஷ் ஆட்சி தானே. இந்த விடுதலை வேள்விக்காக போராடியவர்கள் எல்லாம் இப்படி ரத்தம் கொதிக்க வச்சது யாரு? இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பேற்றுக் கொள்வது? ஆனால் ஆச்சரியமான விஷயம், அப்போது இருந்த காங்கிரஸ் ஆட்சி, மகாத்மா காந்தியில இருந்து எல்லாரும், நேருல இருந்து இதை கடுமையா கண்டிச்சாங்க. முதல் முறையாக அம்பேத்கர் அவர்கள் தான் நாடு முழுக்க இதை பற்றி சட்ட ரீதியான ஒரு விசாரணைக்குள்ள கொண்டு வரணும். இந்த மாதிரி மிக பெரும்பான்மையான சமுதாயங்களை எல்லாம் குற்றப்பழங்குடின்னு சொல்வது என்பது அநீதி அப்படின்னு அதை லீகலா முதல்ல பேச ஆரம்பிச்சவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் தான். அதனாலதான் இன்னைக்கு அம்பேத்கருக்கு விமான நிலையத்துக்கு பேர் வைங்கன்னு ஒரு அண்ணன் சொல்லி இருக்கிறாரு. அம்பேத்கர் பேச ஆரம்பிச்சார். நேரு அங்கங்க சில இடங்கள்ல குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இது அங்கே ஒன்று இங்க ஒன்றுமா. ஆனால் தமிழ்நாட்டில் இதை முற்றிலும் அகற்ற வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து இந்த மக்களின் இன்னல்களை புரிந்து கொண்டு இவர்கள் சிந்திய ரத்தத்தையும் வேர்வையும் ஆட்சியாளர்களுக்கு எப்படி புரியுமோ அப்படி புரிய வைக்க முழு முயற்சியும் செய்தவர் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவருடைய முயற்சி தான். அவன் அது 1934 ஆப்பநாடு கொண்டையங்கோட்டை மறவர்களும் குற்றப்பழங்குடின்னு சொல்லிட்டான். அவருமே குற்றப்பழங்குடி தான். அவர் என்ன மரபு? அவரு ஆப்பநாடா, கொண்டையங்கோட்டை. அவரு அப்ப அவரும் குற்ற பரம்பரை ஆயிடும். யாரை பார்த்து குற்றவாளி? வெள்ளக்காரன் இந்த நாட்டுக்கு வந்தது குற்றம், வரணும்னு நினைச்சது குற்றம், இவங்களை எல்லாம் மதமாற்றம் பண்ணணும்னு நினைச்சது குற்றம், இங்க இருந்து தனது பொருட்களை விற்று இங்க இருந்து மூலப்பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கிலாந்து போன்னு நினைச்சது குற்றம், இந்த நாட்டுல பஞ்சங்களை செயற்கையாக உருவாக்கியது குற்றம், நம்ம நாட்டு மக்கள் மேல வரி விதிச்சு நம்மளை நாசப்படுத்தினது குற்றம், 2 உலக போர்கள்ல இந்திய ராணுவத்தை இங்கிலாந்துக்காக இறக்கிவிட்டு 16 லட்சம் பேரை கொன்றது குற்றம். இப்படி குற்றத்தை வரலாறுல அடுக்கடுக்காக செஞ்ச ஒரு இனம் வெள்ளக்கார திமிரு கொழுப்பு. நம்ம ஊர்ல ஐயா பசும்பொன் தேவர் மாதிரி வள்ளலாக மகானாக வாழ்ந்த ஒருத்தரை பார்த்து நீ குற்ற பரம்பரைன்னு சொல்றான்னா, இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இந்த அயோக்கியங்களை சும்மா விடக்கூடாது என்பதுதான் எனது ஆசையாக இருக்கு. விடக்கூடாது. இன்னைக்கும் கூட வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. இங்கதான் அறிஞர்கள் நிறைய இருக்கு. இங்க வழக்கறிஞர்கள் சர்வதேச நீதிமன்றத்துல இத்தனை ஆண்டுகள் கழித்தும் கூட ஒரு வழக்கு கொடுக்க முடியுமான்னு வழக்கறிஞர்கள் சொல்லுங்க. பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டு வரட்டும், எத்தனை கோடி செலவானாலும் குறைஞ்சபட்சம் இங்கிலாந்து மன்னிப்பு கேட்கணும். பூலித்தேவனை தூக்கிலிட்டதற்காக, மருது சகோதரர்களை தூக்கிலிட்டதற்காக, கட்டபொம்மனையும் அவன் வம்சத்தையும் கொன்று குவித்ததற்காக, ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை நாங்கள் குற்றப்பழங்குடி என்று சொன்னதற்காக வரலாற்று நாங்கள் மிகப்பெரிய களங்கம் விளைவித்தோம். நாங்கள் ஒட்டுமொத்த இந்தியர்களிடம், தமிழர்களிடம் இந்த சமுதாய நாங்கள் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கிறோம் என்று அவனை சொல்ல வைக்க முடியுமான்னு பார்க்கணும். அப்பதான் ஹிஸ்டரி டேக்ஸ் ரிவெஞ்ச் சொல்ல வைக்கணும். வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியாது, சட்டத்தில் இடம் இருக்கான்னு தெரியும்.